குடும்பத்துல கொண்டு வந்தாலும் சரி, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துல வரும்போது கடன் என்ற இருள், இந்த நாளில மரண இருள் உங்களை விட்டு ஓடுகிறது, வியாதி என்ற இருள் உங்களை விட்டு ஓடுகிறது. கர்த்தர் ஒரு புது ஜீவனை கொடுக்கிறார், புது பலன் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் வெளிச்சம். லூக்கா 10வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போன ஒரு மனுஷன், அவன் கல்லர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா ஹாஃப் டெத், அதாவது கிட்டத்தட்ட உயிர் இழுத்துட்டு கிடக்குது, பாதி செத்துட்டான், பாதி உயிரோட இருக்கிறான். மனதுருக்கம் லூக்கா 15:20 வாசிக்கும் பொழுது அன்பை கொண்டு வந்தது பிரியமானவர்களே. அதுதான் பிதாவினுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு பிரியமானவர்களே. இரண்டாவது ஜீவன். லூக்கா 7:13 வாசிக்கும் பொழுது, நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பி இயேசுவின் மனதுருக்கம் ஜீவனை கொண்டு வந்தது. இது குமாரனுடைய அன்பு. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வெளிச்சம். லூக்கா 10:33. முதலாவது தகப்பனுடைய அன்பு. இந்த மொத்த உலகமும் பாவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பாருங்க, அதுதான் தகப்பனுடைய அன்பு. இரண்டாவது குமாரனுடைய ஜீவன். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தரில் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இதில் பிதாவையும் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்க முடியும். மகன் வரும்பொழுது தகப்பன் ஓடி கட்டி அணைப்பது பிதாவை குறிக்கிறது. நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பும் பொழுது ஜீவனை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மூன்றாவது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ புகையில கல்லர் கைகளை அகப்படும் பொழுது அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இது மூன்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. திரித்துவம் இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். மூன்றாவது ஜீவன். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, ஜீவன். அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம். சமாரியனுடைய தன்மைகள் அன்பு, ஜீவன், வெளிச்சம் அல்லது ஒளி ஏற்றுவது. ஓசியா 6:6 சொல்லுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். கர்த்தர் உங்களிடத்திலையும் அப்படிப்பட்ட இரக்கத்தை விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மளுக்கு இரக்கம் காமித்தார், நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ வருகிறான். இந்த எரிகோ பட்டணமானது ஒரு காலகட்டத்திலே சபிக்கப்பட்ட பட்டணம் என்று யோசுவா 6 அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. எரிகோவுக்கு இன்னொரு பெயர் லிட்டிவ் ஆஃப் ஃபார்ம்ஸ். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலே என்பவன் தன்னுடைய மூத்த குமாரனை பலியிட்டு சபிக்கப்பட்ட எரிகோவை சாபம் நீங்கிய பட்டணமாக மாற்றுகிறதை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,